ஒயின் வந்து நம்ம சாப்பிட்றப்போ சருமத்துக்கு ரொம்ப ஒரு க்ளோ தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது குடிக்கிறதுனால மட்டும் இல்லை, நம்ம ஃபேஸில் இந்த கிரேப் ஃபேஷியல் வந்து அப்ளை பண்ணாலுமே நம்ம சருமம் அவ்வளோ பொலிவாக இருக்கும். அதே மாதிரி ஏஜிங் ப்ராசஸை வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணும். கொஞ்சமாக ட்ரை கிரேப்ஸை ரோஸ் வாட்டரில் நைட் ஊற வச்சுக்கோங்க. இல்லைனா பகல் வந்து ஒரு 2 மணி நேரம் ஊறினாலும் போதும். அது ஊறினதுக்கு அப்புறமா அதை அரைச்சி பேஸ்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் அது கூட பால் ஊற்றி கொஞ்சம் ஃபேஸில் அப்ளை பண்ணி கிளென்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்ததாக ஸ்க்ரப்பிங், அந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்டெப். கொஞ்சமாக அரிசி மாவு, அது கூட கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸ் பேஸ்ட், கொஞ்சமாக ஹனி இவ்வளோத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஃபேஸில் ஜென்டிலாக மசாஜ் பண்ணி ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக ஒரு பேக் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பேக் தான். அது ட்ரை கிரேப்ஸ் வச்சே பண்ணிடலாம். ட்ரை கிரேப்ஸ் பேஸ்ட் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கஸ்தூரி மஞ்சள், கொஞ்சமாக தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு வாஷ் பண்ணுங்க. இன்னைக்கே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. மறக்காம ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஒயின் வந்து நம்ம சாப்பிட்றப்போ சருமத்துக்கு ரொம்ப ஒரு க்ளோ தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது குடிக்கிறதுனால மட்டும் இல்லை, நம்ம ஃபேஸில் இந்த கிரேப் ஃபேஷியல் வந்து அப்ளை பண்ணாலுமே நம்ம சருமம் அவ்வளோ பொலிவாக இருக்கும். அதே மாதிரி ஏஜிங் ப்ராசஸை வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணும். கொஞ்சமாக ட்ரை கிரேப்ஸை ரோஸ் வாட்டரில் நைட்